என்னன்னா அந்த காக்கா செய்கிறதுல என்ன வரும்னா, அந்த காக்கா லேசாக காட்டிடுறேன் ஒரு தடவை. எங்கே இருக்கு? அந்த காக்கா செய்கிறதுல என்ன ஆகும்னா, என்னமாச்சு? ஓகே, ஷேர். ஓகே, காக்கா செய்கிறதுல என்னன்னா, இருக்கிறதுலே வந்து பிரைட்டஸ்ட் வந்து இந்த இடம் தான். இல்லை, இந்த இடம் தான் இருக்கிறதுலே பிரைட்டஸ்ட். அந்த மூணு இருக்கிற இடம் தான் பிரைட்டஸ்ட். அப்போ அந்த ரவுண்டை விட்டுட்டு ஃபுல்லாக இங்கேருந்து டார்க் ஃபுல்லாக வச்சுக்கிட்டே வந்து கிரே ஸ்கேல் கொண்டாந்து இந்த இடத்த லைட்டாக கொண்டாந்து அங்கேயும் கிரே ஸ்கேல் தான் இருக்குது, ஒயிட் கிடையாது. அப்போ அது வரைக்கும் விட்டுட்டு அங்கே அந்த மூணில் இருக்கக்கூடிய அந்த பிட்ஸை ஃபுல்லாக செஞ்சிடறோம். செஞ்சுட்டு இந்த பிரான்ச்சஸை வந்து டார்க்கில் செய்யணும். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த குரோவை செய்யணும். அப்படின்னு வர்றப்ப ஒரு டைமென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ்ஸு நிறைய இருக்கும். நம்ம அதை செய்யும்போது தான் டைமென்ஷன் எப்படி அதில் வரும், என்ன வரும்ன்றது வந்து நம்ம பிளானே பண்ண முடியும். அதில் ஒன்று ஒரு ஒரு முக்கியமான ஒரு இதுமா இது. இந்த இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம மாற்றினதுக்கப்புறம் தான் தெரியும். எங்கே இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினோம்னா, ஆக்கிட்டு கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கப்புறம் தான் அதோடைய பியூட்டியே தெரியுது. இந்த படம் இதுலேயும் இது சரியான ஒரு கிரே ஸ்கேல் இது. இதுவும் அன்யூஷுவல் ஒரு பிக்சர். இது அனுப்பலைன்னா இதுவும் ஒரு அன்யூஷுவல் பிக்சர். இது நம்ம எல்லாமே ஒரு சீரீஸை செய்வோம். அது இன்னைக்கு வந்து நம்ம அந்த கிரேனை செஞ்சிடறோம். இப்போ அந்த கிரேனை செய்கிறோம் அப்படின்னா வெளியில் கொண்டு போயிடணும். அதை வெளியில் கொண்டு போகிறத விட சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஹொரைசன் எங்கே இருக்குன்றதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆரம்பிச்சிருவோமா? எஸ் சார். இப்போ அந்த பிக்சர் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? இப்போ நான் திரும்ப வந்து அந்த பிக்சரை வந்து ஒரு தடவை லேசாக காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேச ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் இதையும் உள்ளே கொண்டாந்துடுறேன். கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் ஹொரைசன் இருக்குது. இதை கரெக்டாக அந்த தண்ணியில் இல்லை, கொஞ்சம் மேலே இருக்குது ஹொரைசன். அந்த இடத்துல இருக்குது ஹொரைசன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா, லேயர்ஸ் எடுத்து பார்த்தா 1 2 3 4, அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் 5. இப்போ நம்ம செஞ்சுட்டு வர்றது ரிவர்ஸில் தான் செஞ்சுட்டு வரணும். ட்ராயிங்கை நம்ம போட்டுக்கிறோம், மைல்டாக ட்ராயிங்கை போட்டுட்டு ரிவர்ஸில் இருந்து தான் செஞ்சுட்டு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் கொண்டாந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இடம்லாம் லைட்டாக விட வேண்டி வரும், கம்ப்ளீட்டாக லைட்டாக விட வேண்டி இருக்கும். இந்த இடத்துல லைட்டாக விட வேண்டி வரும், அங்கே லைட்டாக விட வேண்டி வரும். இதை அப்படி தான் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டே வரும். சரியா? ஆரம்பிச்சிருவோமா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ரெக்கார்டிங் வந்து